ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் நேச்சுரல் டிசாஸ்டர் சர்வைவல்ன்ற ஒரு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேமை பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து சின்ன ஐலாண்டில் டெலிபோர்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஐலாண்டில் ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கையான அழிவு ஏற்படும். அதுலேருந்து நம்ம சர்வைவல் ஆகணும், உயிர் தப்பிக்கணும். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இது வந்து ஒரு 1 மினிட் கிட்ட அந்த டிசாஸ்டர் நடந்துகிட்ருக்கும். அந்த 1 மினிட்டில் நம்ம எப்படியாவது சர்வே பண்ணி தப்பிச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். இது மாதிரி தான் ஸ்டேஜஸாக போயிட்டே இருக்கும். இது எண்ட் ஆகாது. ஓகே, வாங்க இப்போ நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஏற்கனவே நடந்துட்டு இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தான் உள்ளே போக போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நான் ஒரு 10 மேப் கிட்ட தான் விளாண்டுருக்கேன். ஏதாவது புதுசாக வருதான்னு பார்ப்போம். இப்போ மாடஸ்ட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. இது ரோப்ளாக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கும். இதை நான் ஏற்கனவே ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த நியூலாம் இல்லை, ஏற்கனவே இது இருந்துச்சு. மேலே மேகம் இருந்துட்டு வருது. கன்ஃபார்ம் ஏதோ ஆப் வைக்க போகிறாங்க. வேகமாக பொழிஞ்சுக்கணும். மேகம் இருந்துட்டு வரதுனால கன்ஃபார்ம் ஏதாவது ஒன்று தண்டர் ஸ்டோமாக இருக்கும், இல்லைன்னா ஆசிட் ரெயினாக இருக்கும். ஆசிட் ரெயின் தண்டர் ஸ்டோமுக்குலாம் அடியில் இருக்க இந்த தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த மேப் தான் அதிக டைம் விளையாண்டுருக்கேன். இந்த மாதிரி வரையெல்லாம் மேக்ஸிமம் இவங்க ஃப்ளட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேகம் மேலே இருந்துட்டு வருது. அதனால் கன்ஃபார்ம் ஏதாவது ரெயின், தண்டர் ஸ்ட்ரோம், சாண்ட் ஸ்ட்ரோம் அந்த மாதிரி தான் ஸ்ட்ரோமாக தான் இருக்கும். இந்த இடத்துல பிளிஸார்ட் கொடுத்துட்டா கஷ்டம். நல்ல வேலை பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தண்டர் ஸ்ட்ரோம் தான். தண்டர் ஸ்ட்ரோமில் ஹை பிளேஸஸில் இருக்கக்கூடாது, ஓப்பன் பிளேஸஸில் இருக்கக்கூடாது. இதுவே இடிஞ்சு விழுந்தாலும் விழுந்துடும். மண்டைக்கு மேலே எதுவும் விழுகாமல் இருக்கணும். பார்த்திங்களா, சொல்ல இங்கே இடிஞ்சு விழுந்துருச்சு. தப்பிச்சு ஓடணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ரொம்ப நல்லா இடி விழுகுது, சத்தத்துலேயே தெரியுது. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமே தெரியல. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 1 மினிட் கிட்டே இருக்கும், அது போர் அடிச்சிடும். அதான் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓடுறதா ஒரே வேலை. இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் விளையாண்டுருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா சைப்ரோன்ற ஒரு ப்ரோ தான். அவரோட பேர் வந்து ஹர்ஷா. அவர் தான் நம்ம கூட ப்ளே பண்ண வந்திருக்காரு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் 4 பேர் சர்வே ஆகிருக்காங்க. அதில் நம்ம ஃபுல் ஹெச்பியில் இருக்கோம். நம்மளும் இன்னொருத்தர் மட்டும்தான் ஃபுல் ஹெச்பியில் இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ஆப் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் லோட் ஆகலை. இப்போ தான் ஐலாண்ட் லோட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் வரும். என்ன வரும்னு பார்ப்போம். ஹாப்பி ஹோம், சந்தோஷமான வீடு. பேர்லேயே இருக்குது ஹாப்பி. ஹாப்பியாக இருந்தால் கன்ஃபார்ம் ஆப்போசிட் பெரிய ஆப் வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். நல்லா ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். வீடு குட்டியாக இருக்குது, திருப்பி மேகம் இருந்துட்டு வருது. லாஸ்ட் டைம் தான் தண்டர் ஸ்ட்ரோம் கொடுத்தாங்க. இந்த டைம் அதனால் தண்டர் ஸ்ட்ரோம் கொடுக்க வாய்ப்பு கம்மி தான். ஏதாவது ஸ்ட்ரோம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பிளிஸார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை சாண்ட் ஸ்ட்ரோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பிளிஸார்ட்னா ரொம்பவே கஷ்டம், பார்த்து தான் இருக்கணும். நம்ம மேலே இருப்போம், அதுக்கும் மேலே இருக்க சரியாக படலை. நம்ம கீழே இருப்போம். திடீர்னு அவங்க வேறு ஏதாவது கொடுத்துட்டா அப்புறம் ஹை பிளேஸ் அவாய்ட் பண்ணுங்கன்றவாங்க. ஆசிட் ரெயின் கொடுத்தா ஆசிட் ரெயின் பெஞ்சு அப்புறம் கூரெல்லாம் இடிஞ்சு மண்டை மேலே விழுகும். அதனால் நம்ம கீழே இருப்போம். வேறு ஏதாவது கொடுத்தா மேலே ஓடிடலாம். இந்த இடத்துல ஃப்ளாஷ் ஃப்ளட்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளாஷ் ஃப்ளட்டுக்கு ஹைட்டான பிளேஸ் தான் கொடுப்பாங்க. பார்த்தே இருப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கூட தான் இருக்கார். பிளிஸார்ட் ஃபைன் ஷெல்டர் ஸ்டே வார்ம். சொன்ன மாதிரி ஆப் அடிச்சிட்டாங்க. கொடுத்ததே இத்தனை இடம், இதில் எங்கேருந்து வார்மாக இருக்கிறது? அது ஷெல்டராக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்குது ஒருத்தா ஷெல்டர், அதுலேயும் 100 ஜன்னல் பத்ததுக்கு வீடியோ விழுந்துக்கிட்டு இருக்கு. இங்கேயே எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். நம்ம நிற்கிற இடம்லாம் பனி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஆப்போசிட்டில் போய் உட்காந்துப்போம். இதையும் கொஞ்சமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1 மினிட்ஸ்க்கு மேலே போகிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கும். அதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். நம்ம ஒருத்தன் தலையில் மேலே நின்று அவன் நம்மளே தள்ளி விட்றான் கீழே. இப்போ ஒரு செகண்ட்னா ஃபுல்லாக அந்த பிளிஸார்டே படாத இடத்துல நின்றுட்டு இருந்தேன். ஆனால் கீழே நின்ற ஒருத்தன் வந்து நம்ம தள்ளி விட்டனால அந்த பிளிஸார்டில் திரும்பி மாட்டிக்கிட்டோம். மேலே நின்னா இருக்குண்ணா நம்ம கூட விளையாடுற பிளேயர்ஸ்க்கு பொறுக்கல போல். நம்ம நல்லா இருக்குது. ஐயோ, ஓவராக பெய்யுது ஓடணும். பாதி ஹெச்பி வந்துருச்சு. ஜஸ்ட்டு மிஸ் பாதி ஹெச்பி. இன்னொரு முடிஞ்சிருப்போம். இதுலேயும் ஒருத்தர் ஃபுல் ஹெச்பியில் தப்பிச்சிருக்காரு. பரவாயில்ல, நம்ம பாதி ஹெச்பியில் தப்பிச்சோம். ரீஸ்பெண்ட் பண்ணியாச்சு இப்போ கேரக்டரை. ஏன்னா பாதி ஹெச்பியோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் விளையாடுறது கஷ்டம். அதான் ரீஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் கன்ஃபார்ம் ஃபுல் ஹெச்பியோட நம்ம தப்பிச்சாக்கணும். என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். கோஸ்டல் குயிக் ஸ்டாப். பேரே வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக எதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மேப் நியூவாக தான் இருக்குது. இந்த மேப் இது வரைக்கும் நான் விளையாண்டதில்லை. பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஹைட்டாக இருக்குது. ஏதாவது ஹைட்டாக போகிற கொடுப்பாங்க. திருப்பி மேகண்டிட்டு வருது. கன்ஃபார்ம் இல்லைங்க இருக்குது. இந்த அடிக்கையில் ஒழிஞ்சிக்கலாமா?
திடீர்னு ஃப்ளாஷ் ஃப்ளட் கொடுத்துட்டா மேலே ஓடிடுவோம். சாண்ட்ஸ்ட்ரோமா சூப்பர். சாண்ட்ஸ்ட்ரோம் வந்திருக்கு. கன்ஃபார்ம் பொருள்லாம் பறந்து வரும், பில்டிங்லாம் இடிஞ்சு விழுகும். இந்த ஹைட்டான பிளேஸ் தான் கரெக்டாக இருக்கும். சாண்ட்ஸ்ட்ரோம் தான். டாஜ் பண்ணணுமா, பறந்து வர ஆப்ஜெக்ட்லேருந்து தப்பிக்கணும். பேசிகிட்டு இருக்கையில இங்கே ஒன்று விழுந்துருச்சு பாருங்கள். நல்லவேளை நம்ம அதில் மாட்டல, சைடில் இருக்க பிளேயர் மாட்டிக்கிட்டாரு. இந்த எல்லோ கலரில் இருக்க பிளேயர் வந்து உஷாராக தப்பிச்சு வந்துட்டார். இவர் நிற்கிற இடத்துல எதுவுமே இடிஞ்சு விழுகாது, ஏன்னா கார்னரில் நின்றுட்டுருக்காரு. எது விழுங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. மண்டை மேலே திடீர்னு கூரை விழுந்தாலும் விழுந்துடும். ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நம்ம கூடயே 4 பேர் நின்றுட்டுருக்காங்க. நம்மளே தப்பிச்சு நின்றுட்டுருக்கோம். நம்ம கூடயே அந்த நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம மேலே ஒரு கூரை வந்தால் 4 பேர் காலி. அது ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும். ஐயோ, சொல்ல ஏதோ விழுந்து பாதி ஹெச்பி போயிடுச்சு. ஓகே, ஒரே தப்பிச்சாச்சு. இதில் 4 பேர் ஃபுல் ஹெச்பியில் இருக்காங்க. மொத்தம் 6 பேர் சர்வே இருக்காங்க. 4 பேர் ஃபுல் ஹெச்பி. அதில் நமக்கு ஆஃப்க்கு மேலே. ஓகே, கேரக்டர் ரீஸ்பெண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ளே பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டாவது வில்லங்கமாக கொடுக்காம கொஞ்சம் ஈஸியாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, மேலே வந்தாச்சு. இன்னும் 10 செகண்ட்ஸில் மேப் லோடாயிருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேஃப்டியா? சேஃப்டின்னு பேர்லேயே இருக்க, கன்ஃபார்ம் இது சேஃபாக இருக்காது. போய் பார்ப்போம் என்ன வருதுன்னு. இது இந்த ஒர்க் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். ஓகே, என்னென்னு பேர்லாம் மறந்து போச்சு. போய் பார்ப்போம். ஜேசிபிலாம் இருக்குது. இதை எடுத்து ஓட்ட முடியல. நம்ம ஏறின ஜேசிபியில் ஓட்ட முடியல. இதுவும் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கலாம், ஏன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணிட்டேன். ஓகே, இங்கே ஒரு ட்ரக் மாதிரி இருக்குது. இதில் போய் பார்ப்போம் ஓட்ட முடியுதான்னு. இதையும் ஓட்ட முடியல. இன்னொருத்தன் எடுத்து ஓட்டுறாரு, நம்மளால் ஓட்ட முடியல. மீட்டியா ஷவர் சூப்பர். நான் சொன்னேன்ல, சேஃப்டி செகண்ட்னு பேர் கொடுத்துருந்தாங்க. அப்போனா சேஃபே இல்லைன்னு அர்த்தம். இப்போ மேலேருந்து மீட்டியாஸாக விழுகும், அது நம்ம தப்பிக்கணும். இப்படிலாம் கொடுத்தா என்னென்னு பண்ணுறது? பரவாயில்ல, தப்பிப்போம். இங்கே எல்லோரும் ஜேசிபி எடுத்துகிட்டு ஓடுறாங்க. ஜேசிபி எடுத்து இங்கே இருக்க கடலில் விழுந்தாலும் செத்துருவோம். கீழே இங்கே மண் மாதிரி இருக்குது, அங்கே விழுந்தாலும் அங்கே மீட்டியார் விழுந்துச்சுன்னா தப்பிச்சு போக முடியாது, செத்துருவோம். ஆனால் நம்ம மேலே எட்ஜில் நிற்போம். எட்ஜில் மேக்ஸிமம் மீட்டியாஸ் விழுகாது. ஆனால் அது மீட்டியாஸ் விழுந்து தெரிச்சு பில்டிங்கோட பார்ட்ஸ் மாதிரி படலாம். ஃபுல் ஜூம் அவுட் பண்ணால் தெரியுது ஓரளவுக்கு. இப்போயும் நான் குருட்டாம்போக்கில் தான் ஓடிட்டுருக்கேன். இதெல்லாம் தப்பிச்சிட்ருக்கேன். எதுவும் படலை, ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கேன். தப்பிச்சாச்சு. என்ன ஒரு ஃப்ளூக்கில் தப்பிச்சிட்டோம். நமக்கு ஃபுல் ஹெச்பி இருக்குது. மொத்தம் 3 பேருக்கு தான் ஃபுல் ஹெச்பி, இல்லை நமக்கு ஃபுல் ஹெச்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனல் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.